ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக கடற்கனிகளை பத்தின ஒரு மெர்மைட் ஃபேண்டசி சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸோட பேரு சைரன். 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த சீரிஸ்ல மொத்தம் 3 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்க மொத்த எபிசோட்ஸையும் இந்த ஒரே வீடியோல பாத்துடலாம். அதனால ஒன்லைன் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணி இந்த வீடியோவோட ரீச்சுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஒரு கடலை காமிக்கிறாங்க. அங்க கப்பல்ல சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மழை அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது. புயல் வேற அடிக்க ஆரம்பிக்குது. அதனால மீன் பிடிச்சது போதும் கிளம்பலாம்னு வலைய மேல தூக்கிறானுங்க. ஆனா வலையில மீன்களோட சேர்த்து ஒரு வித்தியாசமான உயிரினமும் மாட்டிருக்கு. அது ஒரு கடற்கன்னி. சோ இவனுங்களும் ரொம்ப நேரமா போராடி ஒரு வழியா அதை ஒரு பாக்ஸுக்குள்ள அனுப்பி பூட்டிடுறானுங்க. அண்ட் அவங்க டீம்ல இருந்த ஒருத்தனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. உடனே கப்பலோட கேப்டனும் ஆர்மிக்கு கால் பண்ணி இங்க நடந்ததை பத்தி இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்களும் ஹெலிகாப்டர்ல வந்து கடற்கன்னி அடைச்சு வச்சிருந்தாங்களே அந்த பாக்ஸையும் அந்த அடிப்பட்டவனையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பென்ன்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவனை நம்ம பென்னே கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? அவன் இங்க ஒரு பீச் ஓரமா இருக்கிற வீட்டுல தான் தனியா தங்கி இருக்கான். அவனோட அப்பா இங்க பெரிய பிசினஸ் மேனு. பட் அவங்க அப்பா அண்ட் அவங்க அம்மா கூட தங்குறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. அதனால தனியா வாடகைக்கு வீடு எடுத்து தான் தங்கி இருக்கான். இப்ப ஒரு நாள் காட்டு வழியா கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே குறுக்க ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பொண்ணு வரா. இவனும் அதை பார்த்துட்டு டக்குன்னு பிரேக்க போட்டுறான். அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் போய் மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. இப்ப அவளும் கண்முழிச்சு பார்த்தா நம்மளோட பென்னோட வீட்டுல இருக்கா. பென் அவகிட்ட எவ்வளவோ பேசினாலும் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் எதுவுமே சொல்லாம அவ பென்னையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப பென்னும் அவளை டாக்டர் கிட்ட காமிக்கிறதுக்காக டாக்டரை கூப்பிடுறதுக்காக போறான். பட் திரும்பி வந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்க ஆளக்கானா. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவ பென் வீட்டுல இருந்து கிளம்பி வந்து நைட்டு ஃபுல்லா கடற்கரையில இருக்கிற ஒரு போட்ல தான் படுத்து தூங்கி இருந்திருக்கா. இப்ப காலையில எந்திரிச்சதும் அந்த போட்ல ஓடிட்டு இருந்த ஒரு எலியை பிடிச்சு சாப்பிட்டு காலை டிஃபனை முடிச்சிடறா. இப்ப அப்படியே சிட்டிக்குள்ள போய் நல்லா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு குழந்தை டிவில ஒரு கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்கு. இவளும் அதை பார்த்துட்டு அந்த கார்ட்டூன்ல வர ஒரு கேரக்டரோட நேம் ரின்னுன்ற பேரை தன்னோட பேரா வச்சுக்கிறா. சோ நம்மளும் இவளை இனி ரின்னுனே கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப அப்படியே அங்க இருந்து ஒரு காரை பாக்குறா. அந்த காரும் திறந்திருக்கு. உடனே அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறா. இப்ப அங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த காரோட ஓனர் அங்க வந்துடுறான். அப்படியே அவ கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே வண்டியை காட்டு சைடு விடுறான். பட் அவ அவங்கிட்ட எந்த பதிலும் பேசல. இப்ப அவனும் ஒரு ஓரமா காரை நிறுத்திட்டு அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றா. ஆனா நம்ம ரின்னும் அவனை காருக்குள்ளே வச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு அவன் சோழிய முடிச்சு விட்டுறான். இப்ப இந்த சைடு நம்ம பென்னும் ரின்னை தேடி நாள் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கான். ஃபைனலி அவளை கடற்கரையில கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவளும் அவளோட பேர் ரின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டு அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ். அது கடற்கன்னிங்க பாடுற பாட்டு. இப்ப பென்னுக்கும் அவ பாடுற அந்த பாட்டை கேட்டு இவ கடற்கன்னியா இருப்பாளோன்னு அவனுக்கு டவுட் வந்துருது. உடனே அவ கைய பார்த்தா அவளோட தோல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே இவனும் டாக்டருக்கு கால் பண்ண போறான். அப்ப அவளும் கடற்கரை ஓரமானதான் பென்னோட வீடு இருக்கு. சோ வீட்டுக்கு பின்னாடி இந்த கடலுக்குள்ள போய் குதிச்சிடுறா. அப்படியே கடற்கனியா மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்ட் கொடுக்குறா. அந்த அலறல் சத்தம் பென்னுக்கு கேட்டதும் பென் பிக்ஸ் பண்ணி இருந்த கேமராவை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அவளை காப்பாத்துறதுக்காக கடல்ல குதிக்கிறான். ஆனா ரின்னு அவனையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே போராடி தப்பிச்சு மேல வந்துடுறான். உடனே அங்க இருந்து கிளம்பி எலன்ன்ற ஒரு கிளவிய பார்க்க வரான். அவளுக்கு கடற்கன்னிய பத்தின நிறைய விஷயம் தெரியும் போல. அவகிட்ட பென்னும் கடற்கன்னிய பத்தி விசாரிக்கிறா. அவளும் கடற்கன்னி ரொம்ப அழகானவங்க. பட் அவங்களுக்கு மனுஷங்க தான் முதல் எதிரி. சோ நீ கடற்கன்னிய பார்த்தா விலகியே இருன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கடற்கன்னிய பத்தின ஒரு புக்கை கொடுக்குறா. இப்ப அவனும் அதை வாங்கிட்டு கார்ல வந்து உட்காந்து அந்த புக்கை பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போதான் ரின்னு யாருன்ற கதையை நமக்கு சொல்றாங்க. ஸ்டார்டிங்ல சில பேர் மீன் பிடிக்கும் போது ஒரு கடற்கன்னி வலையில மாட்டினால அவ ரின்னோட சிஸ்டர் தான். அவ வலையில மாட்டும் போது ரின்னும் அங்கதான் இருந்திருக்கா. சோ அவ சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முதல் முறையா கடலை விட்டு வெளியே வந்திருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் நைட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல கப்பல்ல சில பேர் அவங்க கூட சேர்ந்து நம்ம பென்னும் கடலுக்கு போறான். ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் நம்ம ரின் கடலுக்குள்ள நீந்திக்கிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவளோட அலறல் சத்தம் கேட்கவும் அப்ப பென்னும் அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு டக்குன்னு அவளை காப்பாத்த கடலுக்குள்ள குதிச்சிடுறான். அப்போ கப்பல் கடியில கடற்கனிகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குற டிவைஸ் ஒன்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம பென் அதை கலட்டிக்கிட்டு கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறான். இப்ப இந்த சைடு நம்ம ரின்னும் கடல்ல இருந்து வெளியே வந்து ஒரு கொடியில காஞ்சுகிட்டு இருக்க துணியை எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரவும் அவளை பயமுறுத்தி விரட்டிட்டு அந்த கொடியில இருந்த காஞ்ச துணியை எடுத்து போட்டுக்கிட்டு நேரா எலனோட வீட்டுக்கு வரா. கடற்கனியை பத்தி முழுசா தெரிஞ்சவ அவ தான் கேள்விப்பட்டிருப்பா போல. இப்ப அவகிட்ட சைகை பாஷை மூலமா என் சிஸ்டரை கடத்திட்டு வந்துட்டாங்க, அவளை தேடிதான் இங்க வந்தேன்னு சைகை மூலமா அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த சைடு ஆர்மி பேஸ காமிக்கிறாங்க. அங்க நம்ம ரின்னோட சிஸ்டர் கடற்கனிய ஒரு கண்ணாடி தொட்டில தண்ணிய ஊத்தி அதுக்குள்ள அடைச்சு வச்சு அவளை பத்தி
பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இவ ஒருத்தனை அட்டாக் பண்ணிருப்பால, அவனும் இங்கதான் இருக்கான். பட் அவன் சுயநினைவுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு மயக்க ஊசியை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்னா அவன் வெளியே போனா கடற்கனியை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான்ல. சோ இது ரகசியமா இருக்கணும்னு ஆர்மி முடிவு பண்ணி தான் அவன் இங்கேயே வச்சிருக்காங்க. இப்ப இந்த சைடு ரின்னுக்கு பசி வந்துருச்சு போல. அதனால எலன் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் மோப்ப முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம எலனும் அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கலாம்னு மார்க்கெட்டுக்கு போய் கடல் வாழ் உயிரினங்களை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்குறா. அதே டைம்ல இந்த சைடு பென்னும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து ரின்னு கடற்கன்னியா மாறினால அந்த ஃபுட்டேஜ போட்டு காமிக்கிறான். அவளோட பேரு மேடி அண்ட் நம்ம பென்னோட கேர்ள் ஃபிரெண்ட். பென்னும் இவளும் கடல் வாழ் உயிரினங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தான். இப்ப பென்னுக்கு கடல்ல கப்பல் கடியில ஒரு டிவைஸ் கிடைச்சதுல அதை எடுத்துக்கிட்டு பென்னும் மேடியும் நேரா எலனோட வீட்டுக்கு வராங்க. இப்ப அந்த டிவைஸ் அங்க ஆன் பண்ணவும் அதுல ரெக்கார்டான ஒரு கடற்கன்னியோட அலறல் சத்தம் கேக்குது. உடனே அந்த சவுண்ட் கேட்டதும் ரின்னு கோவமா கதவு திறந்து வெளியே வந்து பென் கிட்ட இருந்து அந்த டிவைஸை புடிங்கிறா. அதுக்குள்ளதான் அவளோட சிஸ்டர் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு அதை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பென்னும் அது வெறும் வாய்ஸ் ரெக்கார்டு தான் அவளுக்கு புரிய வச்சு உன் சிஸ்டரை கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு பென் மேடியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து கடற்கனிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஆர்மி பேஸ்ல ஒருத்தன் ரின்னோட சிஸ்டரை பாத்துக்கிட்டே நிக்கிறான். ஏன்னா கடற்கன்னியால மனுஷங்களோட மனசை ஈர்க்க முடியும். அண்ட் ரின் பென் கிட்ட ஒரு பாட்டு பண்ணால அதே பாட்டை இவளும் பாடிக்கிட்டு இருக்கா. அந்த பாட்டை கேட்டு அந்த ஆர்மி ஆபீசரும் மெய் மருந்து அவளே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க மெர்மைட் கடிச்சவனை அடைச்சு வச்சிருந்தாங்களே, அவன் நர்ஸோட போனை அவளுக்கே தெரியாம ஆட்டைய போட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணிடுறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த நம்பர் அந்த ஆர்மி பேஸ்ல இருக்கிற நர்ஸோட போன் நம்பர்னு கண்டுபிடிச்சு அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அந்த நர்ஸை ஃபாலோ பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் இந்த சைடு நம்ம ரின் காட்டுக்குள்ள ஒருத்தனை கொலை பண்ணால அங்க போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரின்னு ஒருத்திய பயமுறுத்தி வரட்டிட்டு கொடியில இருந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பால, அந்த பொண்ணு ரின்ன பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றா. அவ சொன்ன அடையாளங்களை வச்சு ரின்னோட போட்டோவை வரைஞ்சிரானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்ம பென் ரின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ரின்னுக்கு பென் ஹெல்ப் பண்றதுனால அவன் மேல ரின்னுக்கு ஈர்ப்பு வந்துருது. உடனே அவனை கிஸ் பண்ண போறா. பட் பென்னுக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அப்ப கால் வரவும் டக்குன்னு அவளை விலக்கி விட்டு அங்க இருந்து நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அண்ட் நம்ம ரின்னும் அங்க இருந்து வெளியே கிளம்புறா. அப்ப ஒருத்தன் வந்து அவளை பார்ட்டிக்கு கூப்பிட அவளும் யோசிக்காம அவன் கூட கிளம்பி பார்ட்டிக்கு போயிடுறா. அங்க போனா அளவு தெரியாம நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் ரின்ன காணோன்ற விஷயம் நம்ம பென்னுக்கு தெரிஞ்சதும் அவனும் மேடியும் அவளை தேடி அவ ஒரு பார்ட்டில இருக்கான்னு கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. பட் ரின்னு ஃபுல் போதையில இருந்ததால ஸ்விம்மிங் பூல்குள்ள தவறி விழுந்துடுறா. இப்ப நம்ம பென்னுக்கும் பயங்கரமா பதட்டமாயிருது. ஏன்னா ரின்னு தண்ணிக்குள்ள போனா கடற்கனியா மாறிடுவால. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ரின்னு நார்மல் மனுஷி மாதிரி தான் வெளியே வரா. இப்ப மேடி அவளை அப்படியே ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப மேடியும் ரின் கிட்ட கடல் தண்ணியில மட்டும்தான் அவளால கடற்கனியா மாற முடியும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்ப இந்த சைடு ஆர்மி பேஸ்ல அந்த கடற்கனிக்கு இன்ஜெக்ஷன் போட ட்ரை பண்றாங்க. அப்ப அவ கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வெறித்தனமா போட்டு தள்ளுறா. அண்ட் ஒரு நர்ஸோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறா. அப்ப அங்க அவளால அடிபட்ட ஒருத்தனை அடைச்சு வச்சிருந்தாங்களே, அவனும் முழிச்சுக்கிறான். இதான்டா சாக்குன்னு அந்த பைபிளையும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்ப அந்த கடற்கன்னி பொண்ணுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு புரிய வச்சு அவளோட பாக்கெட்ல இருந்த நர்ஸோட கார் சாவி எடுத்து அப்படியே அவளையும் கூட்டிட்டு நர்ஸோட கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானுங்க. உடனே அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்ப இந்த சைடு நம்ம ரின்னு பல நாள கடலுக்கு போகாததுனால அவளோட உடல் நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. பென்னு அவளை கடலுக்கு போக சொல்றான். ஆனா அவ என் சிஸ்டர் இல்லாம நான் கடலுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. சோ பென்னு அவளோட சேஃப்டிக்காக அவ கழுத்துல ஒரு டிராக்கரை மாட்டி விடுறான். இப்ப பென்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. உடனே அவ ரின்னையும் கூட்டிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். பார்த்தா அங்க கடலோரமா அவளோட சிஸ்டர் நிக்கிறத ரின் பாக்குறா. இப்ப வேகமா அவ கிட்ட போறா. ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ரின்னோட நிலைமை மோசமா இருந்ததை பார்த்ததும் அவளோட சிஸ்டர் அவளை தூக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள கிளம்பிடுறா. இப்ப ரின்னுக்கு சிஸ்டர் கிடைச்சிட்டா. பட் பென்னும் மேடியும் அவளை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அண்ட் ரின்னும் அவ சிஸ்டரும் ஜாலியா கடல்ல நீந்தி போறாங்க. ஆனா சிஸ்டர் ஆர்மி பேஸ்ல இருந்தப்ப பாட்டு பாடி ஒருத்தனை கவர்ந்தால அவன் அந்த பாட்டுல மயங்கி அவளை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். சோ இப்ப அவளை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு மாசம் ஆகிருது. பென் ரின்னோட கழுத்துல ஒரு டிராக்கரை மாட்டினால. சோ அந்த டிராக்கரோட சிக்னல் இப்ப மறுபடியும் கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே பென்னும் கார் எடுத்துக்கிட்டு அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி வந்தா கீழே ரின்னோட செயின் மட்டும் தான் இருக்கு. அந்த செயினை ரின்னோட சிஸ்டர் தான் அத்திருக்கா. ஏன்னா ஆர்மி அவளை பிடிச்சிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களே, அதனால மனுஷங்களை பயங்கரமா வெறுக்கிறா. அண்ட் ரின்னும் பென்னோட உதவியை கேட்டு கரைக்கு வந்ததால அவளுக்கு அந்த விஷயம் பிடிக்காம அந்த செயின் அத்திருக்கா. பட் ரின்னும் அவ பேச்ச கேட்காம நேரா எலனோட வீட்டுக்கு வரா. பின்னாடி அவளோட சிஸ்டரும் அவளை ஃபாலோ பண்ணி வரா. இப்ப எலனும் நேரா பென் கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் அவனும் ரின்ன பாக்குறதுக்காக அங்க வரான். அண்ட் ரின்னு அவங்க கிட்ட கடல் கன்னிங்க எல்லாம் பசியில இறந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்ன விட மனுஷங்க இப்ப நிறைய கடல் உயிரினங்களை பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள அடிக்கடி வராங்களா. அதனால கடற்கன்னிங்க சாப்பிடுறதுக்கு வேட்டையாடுறதுக்கு கூட மேல் பரப்புக்கு வர ரொம்ப ஆபத்தா இருக்கு. இந்த பிரச்சனையை சரி பண்ண உதவுன்னு பென் கிட்ட கேக்குறா. அப்ப அவ சிஸ்டரும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பா போல. இத பென் கிட்ட சொன்னதுனால அவ கோவம்
கோவப்பட்டு அவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இப்ப அவளை காயப்படுத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப பென்னு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே கண்டிப்பா நாங்க உதவி பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் பென்னோட அப்பா தான் கடல் உயிரினங்கள் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காப்ல. சோ அங்க போய் யார் இவ்வளவு அதிகமா வேட்டையாடுறாங்கன்னு லேப்டாப்ல சர்ச் பண்ணி செக் பண்றான். பார்த்தா அது ரின்னோட சிஸ்டர் பாட்டுக்கு மயங்கி பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்தால ஒரு ஆர்மி ஆபீசர் மொட்டை தலையே. அந்த பயவுலதான் கடல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் பிடிச்சிட்டா கடற்கனிங்க சாப்பாடு தேடி கரைக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் அவனோட பிளானு. இப்ப இந்த சைடு ரின்னோட சிஸ்டரும் நைட்ல ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப சில பேர் அவகிட்ட கலாட்டா பண்ண அவளும் அவங்கள பயமுறுத்தி துரத்திட்டு நேரா கடற்கரைக்கு போறா. பட் அவ சிஸ்டர் ரின்ன தனியா இங்க விட்டுட்டு கடலுக்குள்ள போறதுக்கு அவளுக்கு மனசு கேட்கல. அதனால கடற்கரையிலே நைட்டு தங்கிடுறா. இப்ப காலையில விடிஞ்சதும் எலன் அவளை தேடி வந்து அவளுக்கு மீனை சாப்பிட கொடுத்துட்டு அவளை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இப்ப நைட் ஆனதும் ரின்னோட சிஸ்டர் யாருக்கும் தெரியாம பென்னோட அப்பாவோட ஃபேக்டரிக்கு வரா. அங்க நிறைய மீன்கள் கடல் உயிரினங்கள் அதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் ரூம்குள்ள போறா. அங்க பென்னும் அவனோட அப்பாவும் போட்ல இருக்கிற மாதிரி எடுத்த போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு பென் தான் கடல் உயிரினங்களை வேட்டையாடுறவன்னு தப்பா நினைச்சிடுறா. அப்ப அங்க நம்ம ஆர்மி ஆபீசர் சொட்ட தலைய வந்துடுறான். உடனே அவளும் அவனை பார்த்துட்டு வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப அவன் போனதும் அங்க இருந்து கிளம்பி நேரா எலன் வீட்டுக்கு போயிடறா. இப்ப அடுத்த நாள் ரின்னும் அவளோட சிஸ்டர் கிட்ட மனுஷங்கள்லயும் சில நல்லவங்க இருக்காங்கன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் அவ சிஸ்டர் அதை காதிலே வாங்கல. மனுஷங்களை அவளோட எதிரின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இப்ப இந்த சைடு ரின்னோட சிஸ்டர் அட்டாக் பண்ணவன ஆர்மி பேஸ்ல அடைச்சு வச்சிருந்தாங்களே அவனை பாக்குறதுக்காக பென் வந்திருக்கான். ஏன்னா அவனும் பென்னோட ஃப்ரெண்ட் தான். அண்ட் அவன் மூலமா ஆர்மி ஆபீசர் ரின்னோட சிஸ்டரை வெறித்தனமா தேடிக்கிட்டு இருக்கான்னு பென்னுக்கு தெரிய வருது. இப்ப அங்கிருந்து பென்னும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். அண்ட் பென்னும் மேடியும் அவன் யாருன்னு சர்ச் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்கதான் அந்த மொட்டை தலைய ஆர்மி ஆபீசரும் இருக்கான். அண்ட் அவன் பென் கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அவன் அம்மாவையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். மொட்டையனோட அம்மாவால நடக்க முடியாது. பட் கடற்கன்னியோட ரத்தம் மூலம் மருந்து தயாரிச்சு கொடுத்தா என் அம்மா குணமாகி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு அவன் சொல்ல அப்பதான் பென்னுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நீ கடல்ல வேட்டையாடுறத நிறுத்தினா நான் உனக்கு அந்த கடற்கன்னியை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு பென் சொல்ல அவனும் சரின்னு டீல் குத்துக்கிறான். பட் இன்னைக்கு நைட்டு மட்டும் அவங்கள கடலுக்குள்ள போகாம ஸ்டாப் பண்ணு. ஏன்னா இன்னைக்கு நைட்டு கடற்கன்னிகளை வேட்டையாடுறதுக்காக ஆர்மி கடலுக்கு போறாங்கன்னு மொட்டையன் சொல்றான். இப்ப உடனே பென்னும் ரென்னுக்கு கால் பண்ணி சிச்சுவேஷனை சொல்லி கடலுக்கு போகாதீங்கன்னு சொல்றான். சோ அவங்களுக்கு கடலுக்கு போல அதுக்கு போல அந்த மொட்டையனை பிடிக்கிறதுக்காக காட்டுக்கு ரின்னும் அவளோட சிஸ்டரும் வராங்க. அங்க அவளோட சிஸ்டரும் அதே பாட்டை திரும்பி பாடுவான். மொட்டை அந்த பாட்டை கேட்டுட்டு மயக்க ஊசி எடுத்துக்கிட்டு நேரா காட்டுக்குள்ள வரான். பட் ரெண்டு பேரும் அவனை சேர்ந்து சுத்து போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பென்னும் மேடியும் அங்க வந்து அவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப ரின்னும் அவ சிஸ்டரை கொலை பண்ண ட்ரை பண்ணவனுக்கு உதவி பண்றான்னு நினைச்சு அவன் மேல கோவப்பட்டு கத்திட்டு சிஸ்டரை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப அவளோட சிஸ்டரும் இந்த ஊர் மக்கள் நம்ம உணவு எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க, அதனால இங்க இருக்கிற மொத்த ஊர் மக்களையும் கொன்னுடலாம்னு சொல்றா. பட் ரின்னுக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால அதெல்லாம் ரொம்ப தப்பு, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நீ இன்னும் மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கடலுக்குள்ள போயிடுறா. இப்ப ரின்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு கடலுக்குள்ள போகும்போதே பின்னாடி ஒரு போலீஸ்காரன் வந்து அவளை லாக் பண்ணிடுறான். இன்னும் சில பேர் வந்து அவளை இழுத்துட்டு போறாங்க. ஏன்னா காட்டுல ஒருத்தனை ரின் கொலை பண்ணால. அண்ட் ஒரு பொண்ணு ரின் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவ போட்டோவை வரைஞ்சு கொடுத்திருப்பால. அதை வச்சு இவளை அடையாளம் கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டானுங்க. இப்ப அவளை ஒரு போலீஸ்காரர் விசாரிக்கிறதுக்காக வராப்ல. அந்த இன்சிடென்ட் போட்டோவை காமிச்சே இந்த கொலையை நீ தானே பண்ண அண்ட் உன் கூட யாரெல்லாம் உனக்கு உதவி பண்றாங்கன்னு கேட்கவும் பென் அண்ட் மேடி பேரை சொல்றா. உடனே போலீஸ்காரன் மூஞ்சில செம்ம சாக்கு. ஏன்னா மேடி அவனோட பொண்ணு தான். இப்ப மேடியை மீட் பண்ணி அவகிட்ட பேசவும் அவளும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ரின்னு ஒரு கடற்கன்னின்னு உண்மையை சொல்லிடுறா. பட் அவ அப்பாவுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சரி எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாப்போம்னு உப்பு தண்ணி எடுத்துட்டு வந்து அவளோட கையில ஊத்துறான். உடனே அவளோட கையும் கொடூரமா மாறுது. சோ ரின்னு ஒரு கடற்கன்னி தான்றத மேடியோட அப்பா புரிஞ்சுக்கிறான். அண்ட் மேடி ஹெல்ப் கேட்டதால ரின்னை பத்தி யாருக்குமே சொல்லாம அவளை ரிலீஸ் பண்ணிடுறான். இப்ப மேடியும் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அண்ட் பென்னுக்கு வாக்கி டாக்கி மூலமா தகவல் கொடுக்குறான். ஏன்னா இன்னைக்கு ஆர்மி கடற்கன்னிகளை வேட்டையாட போறாங்கல்ல. சோ பென் அந்த கப்பலை ஃபாலோ பண்ணி ரின்னுக்கும் மத்த கடற்கன்னிகளுக்கும் உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஆர்மி கப்பலை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். அப்ப ரொம்ப நேரமா பார்த்தா ஆர்மி கப்பல் ஒரே இடத்துல நின்றுருக்கு. இத பார்த்ததும் பென்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கப்பலுக்கு போறாங்க. அண்ட் கையில நிறைய கன்ஸும் வச்சிருக்காங்க. பட் அந்த ஆர்மி கப்பல்ல யாரையுமே காணா. கப்பல் ஃபுல்லா வெறும் ரத்த கரையா தான் இருக்கு. சரி இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்குவோம்னு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு எடுக்கும் போதே திடீர்னு அங்க சில கடற்கன்னிங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரின்னோட சிஸ்டரும் இருக்கா. அண்ட் இவங்க தான் ஆர்மி கப்பல்ல இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிருக்காங்க. இப்ப பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் துப்பாக்கி வேற வச்சிருக்கானுங்களே. அதனால ரின்னோட சிஸ்டர் அந்த கடற்கன்னி பாட்டை பாடுறா. உடனே பென்னோட ஃப்ரெண்ட் அந்த பாட்டுல மெய் மறந்து கண்ணை கீழே போட்டுட்டு அவகிட்ட போறான். ஆனா அப்ப கரெக்டான டயத்துல வந்து பென் அவனை காப்பாத்திடுறான். இப்ப கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா எல்லா கடற்கன்னிகளும் கடற்குள்ள போயிடுறாங்க. பட் பென்னோட ஒரு ஃப்ரெண்டோட அப்பா மட்டும் இறந்து போயிடுறாப்ல. இவர் மெர்மைட் தான் கொன்னுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அவரோட பாடியை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அவர் கடல்ல விழுந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க.
இப்ப பென்னும் வீட்டுக்கு வந்துடுறான். அண்ட் அவன் ஃப்ரெண்டோட அப்பாவை மெர்மைட்ஸ் கொன்னுட்டாங்கல்ல, அதனால செம்ம கோவத்துல நீங்க எல்லாரும் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர்ஸ் தான், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சது எங்க தப்பு தான்னு ரின்னும் பயங்கரமா திட்டிடுறான். இப்ப அடுத்த நாள் பென்னும் மேடியும் பென் ஃப்ரெண்டோட அப்பாவோட இறுதி சடங்குக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க ரின் வந்து உங்க ஃப்ரெண்டோட அப்பா இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என் சிஸ்டரை ஆர்மி பேஸ்ல ரொம்ப மோசமா நடத்தினாங்க, அதனாலதான் அவன் மனுஷங்களை வெறுக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா, அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ரின் சொல்ல, ரின் மேல எந்த தப்பும் இல்ல, தேவையில்லாம அவளை திட்டிட்டோம்னு பென்னும் சாரி கேக்குறான். அண்ட் நைட்டு பென்னுக்காக ரின்னு பாட்டு பாடி காமிக்குவோம், மெய் மருந்து அதை பார்த்துக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப அதே டைம்ல இந்த சைடு ரின்னோட சிஸ்டர் அவ கூட இன்னும் நிறைய மெர்மைட்ஸை கூட்டிக்கிட்டு கரைக்கு வரா. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கொல்லணும்னு பிளான் போட்டிருக்கா. இப்ப அவங்களும் மனுஷங்களா மாதிரி அங்க இருந்த சில பேர்கிட்ட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே சிட்டிக்குள்ள இருக்கிற எலனோட வீட்டுக்கு வராங்க. அங்க எலன் கிட்ட ரின்னை பத்தி கேட்கவும் அவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப அவ கூட வந்த ஆம்பளை மொட்டை மெர்மைட் ஒருத்தன் அவ கழுத்தை பிடிச்சு மிரட்டி கேட்கவும் எலனும் பயந்து போய் ரின் பென் வீட்டுல இருக்கிறத சொல்லிடுறா. இப்ப உடனே அவளை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி பென்னோட வீட்டுக்கு வராங்க. அங்கதான் ரின்னும் இருக்கா. இப்ப ரின்னோட சிஸ்டரும் எங்க கூட வந்துன்னு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ கூட வந்தாங்கல்ல மெர்மைட்ஸ், அவங்களே திடீர்னு ரின்னையும் சிஸ்டரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா பென்னும் அங்க வந்து அவங்க மேல உப்பு தண்ணியை பிடிச்சு ஊத்தவும் அவங்க உடம்பெல்லாம் மெர்மைடா மாறி வழியில கத்துறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி பென் ரின்னையும் அவ சிஸ்டரையும் கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு காட்டுக்குள்ள வரான். அப்ப ரின் கிட்ட ஏன் அவங்க உங்களை கொலை பண்ண ட்ரை பண்றாங்கன்னு பென் கேட்கவும் அப்பதான் ரின் ஒரு கதையை சொல்றா. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு மெர்மைட் கடல்ல இருந்து நிலப்பகுதிக்கு வந்தா. அண்ட் ஒரு மனுஷனையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா அந்த குழந்தை நார்மலா இல்ல, பாதி மனுஷனாவும் பாதி மெர்மைடாவும் இருந்துச்சு. இந்த விஷயம் மத்த மெர்மைட்ஸ்க்கு தெரிஞ்சதும் அந்த குழந்தைய கொண்டுட்டு அந்த மெர்மைட கடலுக்கு திருப்பி இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த மெர்மைடோட ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை தேடி கடல் முழுக்க இருக்கிற மெர்மைட்ஸை பிடிச்சி வேட்டையாட ஆரம்பிச்சான். அதே மாதிரி இப்பவும் மனுஷங்க கடற்கனிய வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் எங்களை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்கன்னு ரின் சொல்றா. இப்ப இந்த சைடு ஊருக்குள்ள சில மெர்மைட்ஸ் வந்துட்டாங்கன்னு போலீஸுக்கு தகவல் வந்துருச்சு. சோ அவங்களும் மெர்மைட்ஸை பிடிக்க ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் அதே டைம்ல மெர்மைட்ஸ் இங்க வந்திருக்கிற விஷயம் பென்னோட கப்பல்ல இருந்தால பென்னோட ஃப்ரெண்டு அவனுக்கு தெரிய வருது. அவனோட அப்பா தான் போட்ல செத்தது. சோ அவன் அப்பாவை கொன்னதுக்காக அந்த மெர்மைட்ஸை பழிவாங்க கன்னோட கிளம்புறான். இப்ப நைட்டு ரின்னோட சிஸ்டர் கூட வந்தாங்கல்ல மெர்மைட்ஸ், அவங்க ரின் கிட்ட வந்துட்டாங்க. உடனே சிங்கிள்ஸ் செய்ய முடிவு பண்றாங்க. அதாவது மெர்மைடோட வழக்கம் என்னன்னா 2 பேர் சண்டை போடணும், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதுதான் மத்த எல்லாரும் கேட்கணும். அதனால ரின்னும் ஒரு மெர்மைட் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறமா நம்ம ரின்னு சண்டையில ஜெயிச்சிடறா. இப்ப ரின்னு என்ன சொன்னாலும் அவங்க செய்யணும். சோ ரின்னும் அவங்கள கடலுக்கே திருப்பி போக சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம பென்னோட ஃப்ரெண்டு கன்னோட வந்துடுறான். அவ அப்பாவை கொன்னதுக்காக செம்ம கடுப்புல இருக்கான். இப்ப பென்னும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் அவன் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. உடனே பென் அவனை தடுக்க ட்ரை பண்றான். பட் அதுக்குள்ள அவன் ஷூட் பண்ணிடுறான். அந்த புல்லட் நேரா ரின்னோட சிஸ்டர் நெஞ்சிலே போய் பட்டுருச்சு. இத பார்த்தது ரின்னு பயங்கரமா ஷாக் ஆகி அவளை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த மத்த 2 மெர்மைட்ஸும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லா மெர்மைட்ஸ் கிட்டையும் சொல்லி யாரையும் கரைக்கு வர விடாம தடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களும் ரின்னோட சிஸ்டரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவளால மூச்சு விட முடியல. சோ அவளை காப்பாத்த நிறைய பிளட் தேவை. பட் மனுஷங்க பிளட் தான் மெர்மைட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அதனால ரின்னோட சிஸ்டரை வெறித்தனமா தேடிட்டு இருந்தான்ல ஒரு மொட்டையன் ஆர்மி ஆபீசர், அவனுக்கு பென் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ரின்னோட சிஸ்டரை காப்பாத்த நிறைய பிளட் தேவை, அதனால நீங்க அவகிட்ட இருந்து எடுத்த பிளட்டை திருப்பி கொண்டு வந்து கொடுன்னு பென் போன்ல சொல்றான். பட் அந்த மொட்டையனும் அவளுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்காக ரெடியா தான் இருக்கான். சோ அவளோட பிளட்டை பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறான். இப்ப அவங்களும் பிளட் அவளுக்கு ஏத்தவும் கொஞ்சம் பாடி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. பட் கொஞ்ச நேரத்துல அவளோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருது. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்தே போயிடுறா. இப்ப ரின்னாலேயே இந்த இழப்பை ஏத்துக்கவே முடியல. சரி அவளை நல்லபடியா அடக்கம் பண்ணலாம்னு கடலோரமா இருக்கிற காட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்பதான் ஹெலன் ஒரு ட்விஸ்ட ஓபன் பண்றா. நம்ம ரின் ஒரு கதை சொன்னால அதுல ஒரு மனுஷனுக்கும் மெர்மைட்ஸுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதை மத்த மெர்மைட்ஸ் கொண்டுட்டாங்கன்னு சொன்னால. பட் அந்த குழந்தை சாகலையா, உயிரோட தான் இருந்துச்சான். அந்த குழந்தையோட வம்சாவளி பிறந்தவ தான் நம்ம ஹெலனா. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா மெர்மைட ஒருத்தன் மேரேஜ் பண்ணால அவனோட வம்சாவளியில பல தலைமுறைக்கு பிறகு பிறந்தவன் தான் நம்மளோட பென்னா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷனும் ஒரு கடற்கனியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் பிரிஞ்சுட்டாங்க. அந்த மனுஷனோட வம்சாவளியில வந்தவன் தான் பென்னு. அந்த கடற்கனியோட வம்சாவளியில வந்தவ தான் நம்ம ஹெலன். இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் பென் அவன் அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி கேக்குறான். அப்ப அவரும் ஆமான்னு சொல்றாப்ல. இப்ப இந்த சைடு நம்ம மொட்டையன் ஆர்மி ஆபீசர் இருக்கான்ல, அவனால ரின்னோட சிஸ்டர் இறப்ப ஏத்துக்க முடியல. அதனால பயவுல கடலுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அண்ட் இந்த விஷயம் ரின்னு அண்ட் ஹெலன் அண்ட் மேடி இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப நேரா பென்னை
தேடி ஓடி வராங்க. ஏன்னா ரின்னோட சிஸ்டர் பாட்டு தான் அந்த மொட்டையனை மெய்மறக்க வச்சு அவன் மேல பைத்தியமாக வச்சுச்சு. அடிக்கடி அந்த பாட்டு அவனுக்கு கேட்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது அவன் மைண்ட பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பென்னுக்கும் ரின்னு அடிக்கடி பாட்டு பாடி காமிப்பால, அதனால பென்னோட மைண்டும் பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு நினைச்சுதான் அவனை தேடி வராங்க. அண்ட் அதே டைம்ல இந்த சைடு நம்ம பென்னும் ஸ்விம்மிங் பண்றதுக்காக கடலுக்குள்ள வந்திருக்கான். அப்ப அவனுக்கு அந்த பாட்டு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது கற்பனையில. இப்ப உடனே அந்த பாட்டுல மெய்மறந்து சுயநினைவு இல்லாம கடலுக்குள்ள குதிச்சுடுறான். அப்ப கரெக்டா நம்ம ரின்னும் வந்து அவனை காப்பாத்திடுறா. இப்ப மேடியும் பென் ரின்னோட பாட்டுல மயங்கி ரின்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சு பென்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறா. இந்த விஷயம் ரின்னுக்கு தெரிய வந்ததும் மேடி பென்னை எவ்வளவு லவ் பண்ணான்னு ரின்னுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மேடி அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா. சோ நம்மளால அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பென் கிட்ட நான் மறுபடி கடலுக்கே போறேன் குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கடற்கரைக்கு வரா. அப்படியே ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நல்ல ரீச் கிடைச்சா கண்டிப்பா செகண்ட் சீசனையும் சீக்கிரம் போடுவேன். சோ இந்த வீடியோ ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மக்களே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல சீரிஸோட பாக்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.